ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ மாம்சே, யார பார்த்து ராசி அதமன்னு சொன்னேன்? ஏன் மாப்ள, நான் ஒன்னும் சொல்லலடா. நம்ம வீட்டுக்கு பூ கொடுப்பாங்களே பூக்காரக்கா, அவங்க தான் அமுதா யாருன்னு சொல்லிட்டு போனாங்க. புனிதாவை பாராட்டா அப்படியே உரிச்சு குளிந்துருமே உனக்கு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் அம்மாவுக்கு நீ புனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன் சப்போர்ட் அளவோடு நிறுத்திக்கோ. தேவையில்லாம அமுதா கிட்ட வந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், சரி அது எப்படி உனக்கு ஏத்த மாதிரியா ஆளை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க? யோ இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வந்த பூக்காரக்கா கூட அமுதா கையால காசு வாங்கினாங்களாம். அது ராசி இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. மாமா, ஊருக்கே தெரியுது. அமுதாவை பத்தி உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? சொல்றத கேளு, கையெடு. சொல்றத கேளியா? சொல்றத கேளு. சொன்னேன்னு அமுதா, மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்ன? அவனை தூண்டி விட்டு என்கிட்ட சண்டை போட சொன்னியா? அமுதா, என்ன பண்ற நீ? புனிதா, இங்க என்னங்க நடக்குது? எதுக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க? கபிலன், ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை தான். மாமா விளையாட்டுக்கு அமுதாவை கிண்டல் பண்ணாரு. அமுதா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போய் மணிகண்ட கிட்ட சொல்லிருக்கா. அமுதா, விளையாட்டுக்கு பேசுறதெல்லாமா சண்டையாக்குவ? என்ன அமுதா இதெல்லாம்? அண்ணா, இங்க நடந்தது எதுவுமே உனக்கு முழுசா தெரியாது. நான் கைராசி இல்லாதவன பூக்காராக்கா சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்து இவரும் சிரிக்கிறாரு. வல்லவன் உன் மேல இருக்கிற உரிமையில அப்படி சிரிச்சிருப்பாருமா? அதுக்காக இப்படி சட்டையை பிடிச்சு சண்டை போடுறதெல்லாம் சரியா? இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லு அமுதா. சரி, தப்பு பத்தி இங்க யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். அமுதா, வல்லவன் இந்த வீட்டுல இவங்களோட ஒன்னா வளர்ந்தவர். ஒன்னா அவர் தங்கச்சி மாதிரி நினைக்கிறாரு. அந்த உரிமையில கிண்டல் பண்ணிருப்பாருமா? இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டா வீண் மனஸ்தாபம் தான் வரும். இந்த பாரு அமுதா, ஒன்னால மணிகண்ட வல்லவன் கிட்ட சண்டை போடுறாரு. அதெல்லாம் வேண்டான்னு எடுத்து சொல்லு. தப்புதான் இங்க நான் எது பண்ணாலும் தப்புதான். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன வேணாலும் என்ன சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். யாருக்குமே தப்பா தெரியாது. என்னதான் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தான் இங்க யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையே. ஏன் தப்புதான்? எங்க அண்ணா அண்ணி எல்லாரும் இந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு அப்பா அங்க வீட்டுல நிம்மதியா இருக்காரு. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியுமா, இங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்னு. அமுதா, என் வீட்டுக்கு என் பக்கத்துல நின்று பேச முடியும். இப்ப அதுவும் தப்பாயிடுச்சு. அது என்னவோ, நான் எது பண்ணாலும் தப்பாயிடுது. என்ன மன்னிச்சிருங்க வல்லவண்ண. இனிமே நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் காயப்பட்டா கூட அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அமுதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அமுதா, அமுதா நில்லு. டேய், வல்லவன், அமுதாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கபில, அவ ரொம்ப சென்சிட்டிவ். அவ இத்தனை பேரோடலாம் இருந்ததே இல்லை. வீட்டுல நான், அப்பா, அவ 3 பேர் மட்டும்தான். அதான் இந்த சொந்த பந்தம்லாம் இந்த கேலி கிண்டல் பண்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதை லைட்டா எடுத்துக்கணும்னு அவளுக்கு தெரியாது. எனக்காக இங்க நடந்ததை பெருசா எடுத்துக்காதீங்க. கபிலன், என் இடத்துல இருந்து நீங்க தான் அமுதாவை பார்த்துக்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. கபிலன், அமுதா கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு கபிலன், அதை கொஞ்சம் கவனிங்க. போதும் மாமா, மணிகண்ட மேல இருக்கிற கோவத்துல நீங்க அமுதாவை ஏதோ சொல்லாதீங்க.
அவகிட்ட அப்படி என்ன தப்பா கண்டுபிடிச்சீங்க? சின்ன பொண்ணு மாமாவ நீங்க அமுதாவை ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணி அவ மனசு இப்ப காயப்பட்டிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க கவனமா இருங்க. வல்லவன் என்னங்க சொல்றாரு? அவர் கோவத்துல ஏதோ பேசிட்டு போறாரு. விடுங்க, கொஞ்ச நேரத்துல அவரே சரியாயிடுவாரு.